ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிரைன் பூஸ்ட் அகாடமி. இன்னைக்கு வந்து இந்த கிளாஸ்ல நாங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த செல்ப்ரோல வந்து கவுண்டர்ஸை பற்றி வந்து பார்க்க போறோம். சரியா? இந்த கவுண்டர்ஸ்ல வந்து 3 வகையான கவுண்டர்ஸ் வந்து காணப்படுகின்றது. ஒன்று வந்து அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அப் டவுன் கவுண்டர்னு சொல்லி 3 வகையான கவுண்டர் வந்து காணப்படுறது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து எப்படி அமையுதுன்னு சொல்லி வந்து பார்ப்போம். சரியா? இதுல எப்படி நாங்கள் இந்த கவுண்டரை வந்து எடுப்போம்னு சொன்னா, இந்த இன்செர்ட்ல போயிட்டு ஆப்ஜெக்ட்ல போனோம்னு சொன்னா எங்களுக்கு ஃபங்க்ஷன் பிளாக் இருக்கு தானே. இந்த ஃபங்க்ஷன் பிளாக்ல போனீங்கன்னு சொன்னா இதுல வந்து இருக்கு அப் கவுண்டர், டவுன் கவுண்டர், அப் டவுன் கவுண்டர்னு சொல்லி 3 கவுண்டரும் வந்து இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நான் அப் கவுண்டரை வந்து எடுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் டவுன் கவுண்டரை வந்து எடுக்கிறேன் அண்ட் அப் டவுன் கவுண்டரை வந்து எடுப்போம். சரியா? இதுல அப் அப் கவுண்டர் சொன்னா வந்து அதனுடைய தொழிற்பாடு என்னன்னு சொன்னா வந்து இது வந்து ஒரு கவுண்ட் பண்ணி கொண்டு போகும். அதாவது 0ல இருந்து 1 2 3 4 5 சொல்லி வந்து நாங்கள் கொடுக்குற மேக்சிமம் வேல்யூ வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா கவுண்ட் பண்ணி கொண்டு போகும். டவுன் கவுண்டர் என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப நாங்க ஒரு மேக்சிமம் வேல்யூ 10 சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா அது 10 8 9 7 6 என்ற ஃபார்ம்ல வந்து கவுண்ட் பண்ணி கொண்டு வரும். அப் டவுன் கவுண்டர் என்ன செய்யும்னு சொன்னா 2 வேலையும் வந்து ஒன்றிணைத்து வந்து செய்யும். இதுல வந்து அப் கவுண்டும் செய்யலாம், நாங்கள் டவுன் கவுண்டும் வந்து செய்யலாம். சரியா? இப்ப நாங்க இதுல வந்து கிளியரா பார்ப்போம் இதுல என்னென்ன கம்போனன்ட்ஸ் இருக்குது, எப்படி எப்படி இது தொழிற்படுதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நாங்க பார்ப்போம் அப் கவுண்டர். அப் கவுண்டர்ல பார்ப்போம் இதுல வந்து இன்புட்ல நாங்க என்ன செய்வோம், இன்புட்ல ஒரு இதை வந்து கொடுப்போம். அடுத்து வந்து இஎன்ஓன்னு சொன்னா வந்து என்னேபிள் அவுட்புட். சரியா? என்னேபிள் அவுட்புட்ல தான் நாங்க என்ன செய்வோம், ஒரு அவுட்புட் ஒன்று வந்து கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தது இங்கே சேம் ஆஸ் ப்ரீசெட் வேல்யூ அண்ட் சிவி வேல்யூன்னு இருக்கு. சரியா? இப்ப இந்த அப் கவுண்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிள வந்து நாங்க யூஸ் பண்ணோம்னு சொன்னா ஒரு கன்வேயர்ல வந்து ஒரு கன்வேயர்ல வந்து ஒரு பொட்டில்ஸ் வந்து ஓர்டர்ல வந்து போய் கொண்டு போய் இப்ப அதுல வந்து 10 பொட்டில்ஸ் வந்த உடனே அந்த கன்வேயர் வந்து அவ்வளவு பொட்டில்ஸையும் வந்து பேக்கிங்குக்கு அனுப்பணும்னு சொன்னா அதுல வந்து கவுண்ட் பண்ணணும் 10 பொட்டில் எப்படி வருதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம்ல வந்து இந்த அப் கவுண்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்ப நாங்க இந்த இன்புட்டை வந்து ஒரு சென்சரா வச்சோம்னு சொன்னா இந்த சென்சர் வந்து ஒவ்வொரு டைம் கவுண்ட் பண்ணி என்ன செய்யும், இதுல வந்து 10 பொட்டில் வந்து கவுண்ட் ஆகி முடியத்தான் என்ன செய்யும், இங்கால வந்து பேக்கிங்குக்கான இது வந்து ஒன்னாகி வந்து அவுட்புட் என்ன செய்யும், ஒன்னாகும். சரியா? அப்ப இதுல வந்து இது இன்புட்னு சொல்லுவோம், இதை வந்து என்னேபிள் அவுட்புட்னு சொல்லுவோம். இதுல ஒருத்தருக்கு ரீசெட் வேல்யூன்னு சொல்லி இருக்கிறேன். சரியா? இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பிவில வந்து இதுல வந்து இனிஷியல் வேல்யூ வந்து கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும் நார்மலா வந்து டைமிங்ல வந்து நாங்க ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம் வேல்யூ கொடுக்கறதுக்கு. ஆனா இங்க வந்து அவ்வாறான மெத்தட் ஒன்றுமே இல்ல. கவுண்டர்ஸ்ல எனக்கு வந்து 10 பாட்டில்ஸ் வரணும்னு சொன்னா டிரெக்டாவே வந்து 10ன்னு சொல்லி வந்து கொடுக்கலாம். சரியா? அதே மாதிரி சிவியை வந்து நாங்க இதுல சேவ் பண்ணி விட்டோம்னு சொன்னா சரி. அதே மாதிரி நான் இதுல அவுட்புட் அண்ட் இன்புட்டை வந்து சேவ் பண்ணி கொள்றேன். சரியா? ஓகே, இதுல வந்து ரீசெட் என்று சொல்லி வேல்யூ என்னத்துக்கு வந்து யூஸ் பண்றோம்னு சொன்னா இப்ப பிவி வந்து கவுண்ட் பண்ணி கொண்டு போகுது. இப்ப சிவி வந்து 1 2 3 4 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணிடு. கவுண்ட் பண்ணிட்டு அகைன் என்ன செய்யணும், ஒரு ஸ்டெப் வந்து முடிஞ்சுது. அடுத்த வார பொட்டில் வந்து கவுண்ட் பண்றதுக்கு சிவின்ற வேல்யூ என்னவாக இருக்கணும், அகைன் வந்து 0வாக வேணும். ஸோ அதை வந்து 0வாக்குறதுக்கு தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ரீசெட்ல வந்து ஒரு ஸ்விட்ச் ஒன்று போட்டு இதுல வந்து இதுக்கு வந்து நாங்கள் இன்னொரு நேம் ஒன்று கொடுப்போம் இன்புட். சரி, அப்ப இதுல வந்து ரீசெட் பயன்பாடு என்னன்னு சொன்னா சிவியை வந்து 0வாக்குறதான் வந்து இந்த ரீசெட்டினுடைய பயன்பாடாக வந்து காணப்படும். சரி, நாங்க வந்து ஃபைனலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு சிமுலேட் பண்ணுவோம். அடுத்தது நாங்க வருவோம் டவுன் கவுண்டர். சரியா? டவுன் கவுண்டர் எப்படி இருக்கும்னு சொன்னா இப்ப டவுன் கவுண்டர்ல வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 கொடுக்குறேன். சரியா? எனக்கு வந்து 5 திங்ஸ் வந்து கவுண்ட் ஆகணும். சரியா? சிவியை வந்து நான் என்றேன், வந்து ஆறுக்கு ஒரு இன்புட் வந்து கொடுக்குறேன். இதுல வந்து இன்புட்டை வந்து நான் சேவ் பண்றேன். DI1 ஏற்கனவே கொடுக்குறேன். ஸோ DI2 இதை இன்னொரு பேர் கொடுக்குறேன், DI3. இந்த அவுட்புட்டை வந்து சேவ் பண்ணுவோம், D01. ஓகே, இப்ப இதுல என்ன நடக்கும், டவுன் கவுண்டர்ல என்ன நடக்கும்னு சொன்னா நாங்கள் இப்ப பிவில வந்து என்ன வேல்யூ கொடுத்துட்டோம், 5 வேல்யூ கொடுத்துட்டோம். அப்ப சிவியில இனிஷியலா என்னவாக இருக்கும், 5 தான் வந்து காணப்படும். இது வந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கு தான் என்ன ஸ்டார்ட் பண்ணும், 5 4 3 2 1 வரைக்கும் என்ன செய்யும்னு சொன்னா இந்த D01 அண்ட் அவுட்புட் என்ன செய்யும், 1 ஆகும். சரியா? அப்ப அதே மாதிரி தான் கீழே வந்து பார்த்தோம்னு சொன்னா அப் டவுன் கவுண்டர் ரெண்டும் சேர்ந்து இதுல வந்து
CU என்று சொல்றது வந்து அப் கவுண்டர், CD என்று சொல்றது வந்து டவுன் கவுண்டர், QU என்றது வந்து அப் கவுண்டர் அவுட்புட், QD என்று சொல்றது வந்து டவுன் கவுண்டர் அவுட்புட். சரியா? இதுல வந்து CV கரண்ட் வேல்யூ, PV வந்து ப்ரீசெட் வேல்யூ, R வந்து ரீசெட் வேல்யூ அண்ட் LD. சரியா? இதுல வந்து இப்படி என்ன மாதிரி கம்போனன்ட்ஸ் வந்து தொழிற்படுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்புட்டை வந்து நாங்க என்ன செய்வோம், சேவ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த வந்து சி டவுன் கவுண்டருக்கு வந்து ஒரு இன்புட் ஒன்று வந்து கொடுப்போம். சொன்னா இங்க வந்து இரண்டு ஒர்க்கையும் வந்து நாங்க ஒரு கம்போனண்ட்டை வந்து யூஸ் பண்ணி வந்து செய்யறதால இதை வந்து அப் டவுன் கவுண்டர்னு வந்து சொல்றோம். அண்ட் அவுட்புட் வந்து கொடுப்போம். அதனால நாங்க இதுல வந்து அவுட்புட் வந்து பேரலா வந்து இரண்டு அவுட்புட் வந்து சீரிஸா வந்து கொடுக்கல, அது சாரி. சரியா? ஓகே, அதே மாதிரி டவுன் கவுண்டருக்கும் வந்து அவுட்புட்டுக்கு வந்து ஒரு அவுட்புட் ஒன்று வந்து கொடுப்போம். சரியா? அதை வந்து பேரிடுவோம் D03. ஓகே, இதுல வந்து ரீசெட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு வேல்யூ ஒன்று கொடுப்போம். சரியா? அதே மாதிரி இந்த எல்டி வந்து நான் சிமுலேஷன் பண்ணிக்க அதோட எக்ஸ்பிளனேஷன் மூலம் மீன் அதில் வந்து எல்டி வந்து யூஸ் பண்றோம்னு சொல்லி இதுல வந்து சிவியை வந்து நாங்கள் சேவ் பண்ணுவோம். பிவி வந்து இதுல என்ன வேல்யூன்னு சொன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 வந்து கொடுக்குறேன். சரியா? இப்ப வந்து சிமுலேட் பண்ணுவோம். சிமுலேட் பண்ணிக்க உங்களுக்கு விளங்கும் இது என்னென்ன மாதிரி இதுல வந்து ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லி. ரைட், இப்ப இது வந்து சிமுலேட் ஆகிட்டுது. சரியா? இப்ப நாங்க வந்து அப் கவுண்டர்ல வந்து பார்ப்போம். இப்ப அப் கவுண்டர்ல வந்து எனக்கு இதுல வந்து இப்ப நான் ஒரு சென்சர் கருதி கொடுறேன். சரியா? DI0 என்றதை வந்து ஒரு சென்சர் கருதுறேன். சோ இந்த சென்சர்ல வந்து ஒரு பொட்டில் ஒன்று வருது. சோ பொட்டில் வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யும், இதுல சென்ஸ் ஆகும். சென்ஸ் ஆகிக்க இங்க வந்து இனிஷியல் 0வா இருந்தவர் இப்ப என்ன ஆயிட்டார், 1 ஆகிட்டார். சரியா? இப்ப அவுட்புட் என்ன செய்யல, 1 ஆகல. சரியா? திருப்பி சென்சர் ஆஃப் ஆகுது. அடுத்த பொட்டில் வருது, திருப்பி சென்ஸ் ஆகுது. பாருங்க, கவுண்டிங் வந்து மாறிக்கொண்டிருக்கு. திருப்பி சென்ஸ் ஆக 3, 4 இப்படி 10 வரைக்கும் என்ன செய்யும்னு சொன்னா சென்சர் வந்து சென்ஸ் பண்ணும். சரியா? 8, 9, 10 வரைக்கும் சென்ஸ் பண்ணின உடனே என்ன செய்யுது, அவுட்புட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து 1 ஆகுது. சரியா? இப்ப அங்கால வந்து இப்போ ஒரு பேக்கிங்க்கு அனுப்புறோம்னு சொன்னா அங்கால வந்து பேக்கிங் ஆகிக்கும் இருக்கு. இப்ப எங்களுக்கு என்ன நடந்தது, ஒரு செக்ஷன் வந்து முடிச்சுட்டேன். அடுத்து இப்ப இனி திருப்பி வர பொட்டில் இருக்கு தானே, அந்த பொட்டில் என்ன செய்யணும், திருப்பி சென்ஸ் பண்ணணும்னு சொன்னா இதுல 10ல இருக்கிற இந்த வேல்யூ என்னவாகணும், 0வாக வேணும். அப்ப அதுக்கு தான் என்ன செய்வோம், இந்த ரீசெட்டை வந்து நாங்க ஒன் பண்ணோம்னு சொன்னா என்ன செஞ்சுட்டேன், அவுட்புட் வந்து ஆஃப் ஆயிட்ட. நீங்க சிவின்ற வேல்யூ பாருங்க, 10ல இருந்தது இப்ப என்ன ஆகிட்டுது, 0 ஆகிட்டு. சரியா? இப்ப இதை ஒன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி நீங்க இதுல கொண்டே சென்சர் பண்ணீங்கன்னு சொன்னா அதை என்ன செய்யும், பழைய மாதிரி கவுண்ட் பண்ணி கொண்டு இருக்கும். சரியா? அப்ப இதுதான் வந்து ஒரு அப் கவுண்டரனுடைய பாவனை. சரியா? அடுத்து நாங்க பார்ப்போம் டவுன் கவுண்டர். டவுன் கவுண்டர்ல பாருங்க, இந்த அப் கவுண்டருக்கும் டவுன் கவுண்டருக்கும் மெயினா என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த அப் கவுண்டர்ல பாருங்க பிவி இந்த வேல்யூ வந்து இனிஷியலா வந்து நாங்க கொடுத்த மேக்சிமம் வேல்யூ 10 இருக்குது. சிவி இந்த வேல்யூ என்னவா இருக்குது, இனிஷியலா வந்து 0 வந்து இருக்கு. டவுன் கவுண்டர்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிவி இந்த வேல்யூ என்னவா இருக்கு, நாங்க கொடுத்த மேக்சிமம் 5, ஆனா சிவி இந்த வேல்யூ என்னவாக இருக்குது, அதே 5ஆக வந்து காணப்படும். சோ அப் கவுண்டருக்கும் டவுன் கவுண்டருக்கும் இதுல வந்து உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. சரியா? இப்ப டவுன் கவுண்டர்ல வந்து இது என்னுடைய சென்சர். சரியா? சென்சர் வந்து சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னா 5ல இருக்கிறது என்னவாகிட்டுது, 4ஆக மாறிட்டு. ஆனா அவுட்புட் என்ன செய்யல, 1 ஆகல. சரியா? திருப்பி ஆஃப் பண்ணி திருப்பி ஆன் பண்ணுங்க. 3, 2, 1. இப்ப இது வந்து 0வாக அவுட்புட் என்ன செய்யற, 1 ஆகுற. சரியா? இப்ப இவர் 0ல இருக்கு, எனக்கு திருப்பி அடுத்த ப்ராசஸ் வந்து செய்யணும். அப்ப இவர் திருப்பி என்ன செய்யணும், பிவி இந்த வேல்யூக்கு ஈக்குவலா என்ன செய்யணும், 5ஆக வந்து மாத்தணும். அப்ப நான் என்ன செய்யறேன், ரீசெட் அமர்த்தினு சொன்னா அவுட்புட் என்ன செய்யுது, ஆஃப் ஆகுது. அட் த சேம் டைம் சிவி இந்த வேல்யூ என்னவாகுது, பிவிக்கு வந்து ஈக்குவல் ஆகுது. ஸோ நான் ஆஃப் ஆகி 1 ஆகிட்டு
ஆஃப் ஆயிடு திருப்பி அகைன் செஞ்சு கொண்டு போவோம். சரியா? இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா இதுல வந்து ரெண்டையும் வந்து நாங்க தனித்தனியே வந்து செஞ்சிருப்போம். ஆனா இந்த டிவைஸ்ல என்ன செய்யலாம்னு சொன்னா ரெண்டையும் வந்து ஒரே டைம்ல வந்து ஒரே டிவைஸுக்குள்ள வந்து செஞ்சு கொண்டிருப்போம். எங்களுக்கு இந்த நார்மலா எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னு சொன்னா ஒரு கார் பார்க்கிங் வந்து எடுத்தோம்னு சொன்னா ஒரு கார் பார்க்கிங்ல வந்து என்ட்ரன்ஸ்ல வந்து ஒரு சென்சர் வைப்போம். அதாவது அதுக்குள்ள வந்து எத்தனை கார் வந்து வருது அது வந்து என்ன செய்யும் கவுண்ட் பண்ணும். அதே மாதிரி எக்ஸிட் கேட் இருக்கு தானே அந்த பார்க்கிங்கை விட்டு வெளியில போய்க்க வந்து கவுண்ட் பண்ணணும் எத்தனை கார் வந்து வெளியில போகுதுன்னு சொல்லி. ஸோ வெளியில போற காரையும் உள்ளுக்கு வர காரையும் கவுண்ட் பண்ணி இப்ப அந்த பார்க்கிங்ல வந்து எத்தனை கார் நிக்குதுன்னு சொல்லி என்ன செய்யணும் எங்களுக்கு வந்து டிஜிட்டல்ல காட்டும். ஸோ அப்படியான தேவைகளுக்கு வந்து தான் நாங்க இந்த அப் கவுண்டர் டவுன் கவுண்டர் வேற இண்டஸ்ட்ரியில வந்து நார்மலா கன்வேயர்கள்ல பொட்டில்ஸ்கள் போய்க்க பேக்கிங் ஏரியாவுகள்ல வந்து இந்த அப் கவுண்டர் டவுன் கவுண்டரை வந்து நாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணி கொள்ளுவோம். ஸோ இந்த இதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப் கவுண்டர் நான் புஷ் பண்றேன் ஒன் பண்றேன். ஒன் பண்ண உடனே இந்த இது என்ன செய்யுது கவுண்ட் ஆகுது 0ல இருந்து 1 ஆகுது. திருப்பி ஆஃப் ஆகுறேன். திருப்பி கவுண்ட் பண்றேன் 2 3 இப்படி நான் கவுண்ட் பண்ணி போனேன்னு சொன்னா எனக்கு 10 மட்டும் வருவேன். சரியா? ஓகே. இப்ப இது 10 ஆயிட்டு 10 ஆயிட்டுன்னு உடனே என்ன செஞ்சுது அப் கவுண்டர் அவுட்புட் என்ன செய்யாயிட்டு 1 ஆயிட்டு. சரியா? இப்ப பிவின் வேல்யூ சிவின் வேல்யூவாக வந்து இருக்குது. ஸோ இதுல வந்து நான் ரீசெட்டை வந்து கொடுத்தேன்னு சொன்னா இது வந்து 0 ஆயிட்டு. சரி இப்ப நான் வந்து ஒரு இதுல வந்து அப் கவுண்டர் மெத்தட்டா வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு வந்து இதை வந்து டவுன் கவுண்டரா வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஒருக்கா அப் கவுண்டர் ஒருக்கா டவுன் கவுண்டரா யூஸ் பண்ணணும்னு சொன்னா இப்ப எனக்கு சிவின் வேல்யூ என்னத்துல இருக்குது 0ல இருக்குது. இப்ப நீங்க சொல்லலாம் இப்ப நாங்க ரீசெட்டை கொடுக்க முன்ன பார்த்தோம்னு சொன்னா ரெண்டுமே வந்து 10ல தானே இருந்தது. ஸோ அதை வச்சு உடனே நாங்க டவுன் கவுண்டர் சென்சரை வந்து சென்ஸ் பண்ணிச்சோன்னு சொன்னா அவுட்புட் வந்து ஒர்க் ஆகும். ஓகே அதுவும் வந்து ஒர்க் ஆகும். இப்ப இதுல என்ன செய்யணும்னு சொன்னா இந்த எல்டி என்றதை வந்து ஒன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. சரியா? எல்டியை வந்து அதுக்கு முன்ன நினைக்கிறேன் ஆரை வந்து ஆஃப் பண்ணிட்டு எல்டியை வந்து ஒன் பண்ணினீங்கன்னு சொன்னா இந்த பிவியின் வேல்யூ என்னவாயிட்டார் சிவிக்கு வந்து என்னவாயிட்டார் ஈக்குவல் ஆயிட்டார். ஸோ இப்போ நீங்க என்ன செய்யலாம் இதை ஆஃப் பண்ணி ஒன் பண்ணி ஆஃப் பண்ணணும் மறக்காம. சரியா? இப்போ ஆஃப் பண்ணிட்டு டவுன் கவுண்டரை சென்ஸ் பண்ணுங்க 9 திருப்பி சென்ஸ் பண்ணுங்க 8 7 6 இப்படியே சென்ஸ் பண்ணி கொண்டு 0 வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும் எங்களுடைய டவுன் கவுண்டர் அவுட்புட் என்னவாகும் 1 ஆகும். சரியா? இது உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த எல்டி வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றது ரீசெட் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்றது என்ற ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் வந்து விளங்கி இருக்கு. நான் இதுக்கு ஃபைனலா சொல்றேன். இது வந்து அப் கவுண்டர் இது வந்து டவுன் கவுண்டர் இது வந்து அப் டவுன் கவுண்டர். அப் கவுண்டர் வந்து இனிஷியலா வந்து சிவி வந்து 0ல இருக்கும் 0ல இருந்து கவுண்ட் பண்ணி கொண்டு போகும். டவுன் கவுண்டர் வந்து மேக்சிமத்துல இருந்து குறைச்சு கொண்டு வரும். அப் டவுன் கவுண்டர் வந்து ரெண்டு ஒர்க்கையும் வந்து சேர்த்து போத்தா வந்து செய்யும். இங்க வந்து ரீசெட் என்னதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா இந்த சிவி வெளியே வந்து 0 ஆக்குறதுக்கு வந்து ரீசெட் வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவோம். இதுல வந்து ரீசெட் வேல்யூ என்னது யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா இந்த இதுலயும் அதே சேம் பேக் அந்த சிவின் வேல்யூவை பிவின் வேல்யூக்கு ஈக்குவல் ஆக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். கீழே எப்படி யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப இதுல வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.